ගරු රිෂාද් බදුද්දී මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 14ක් කාලයක් තිබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய கௌரவ சமன்மாலி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய பிறகு பேச கிடைத்தமை, அவரோடு ஒரு விஷயத்தை நான் பேச விரும்புகின்றேன். தெஹ்வலை மீலாத் பாடசாலை சம்பந்தமாக அவர் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார். தன்னுடைய டிசிபியிலே பணம் ஒதுக்கியதாக இங்கு சுட்டிக்காட்டினார். அதற்கு அவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். சமன்மாலி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், 73 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த பாடசாலை 23 பேர்ச் நிலத்துக்குள்ளே இருக்கிறது. அங்கே இருக்கின்ற அந்த பெரிய கட்டடம் ஒரு தனிநபர், ஒரு வியாபாரியினால் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடம், அரசாங்கத்தினால் கட்டி கொடுக்கப்பட்டதல்ல. தற்பொழுது 500 மாணவர்கள் மத்தியிலே அங்கு கற்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே 120 பேர் நிலத்திலே, அதாவது படிக்க இடமில்லாமல் கார் பார்க்கிங் அல்லது அந்த மழை வந்தால் அவர்கள் 120 பேரும் படிக்க முடியாத வெளியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு படிக்கின்ற மாணவர்கள், அதிக மாணவர்கள் ஏழைகள். அவர்களுக்கு நாங்கள் இன்னும் 240 பேர் அப்ளிகேஷனை போட்டுவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடசாலையிலே அனுமதி கிடைக்கும் என்று. எனக்கு கூட இந்த பாடசாலையோடு தொடர்பு வந்தது. ஒரு தொழில் செய்கின்ற ஒருவர் தன்னுடைய 2 பிள்ளைகளை அந்த பாடசாலையில் சேர்ப்பதற்கு முடியாமல் அந்தரப்பட்ட பொழுது அந்த அதிபர் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எனவே மன்னாரை சேர்ந்தவர் என்பதனால் அவரோடு பேசுங்கள் என்று சொன்ன பொழுது தான் அந்த பாடசாலையோடு எனக்கு ஒரு தொடர்பு வந்து அவர் சொன்னார், என்னால் சேர்க்க முடியாது, இடமில்லை என்று சொன்னார். அதன் பிறகுதான் இந்த வரலாறை நான் தேடி பார்த்த பொழுது அங்கிருக்கின்ற நிலையிலே சுமங்கல பாடசாலை என்ற ஒன்றை நீங்கள் வருவதற்கு முன்னர் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது சும்மா இருக்கிறது, அதை திருத்திவிட்டு செல்லுங்கள் என்று வலய கல்வி பணிமனையால் கொடுத்தப்பட்ட பாடசாலை. 30 லட்சம் ரூபாய் ஊரில் உள்ளவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து அதை ரிப்பேர் பண்ணி அங்கே நுழைய முற்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கிருக்கின்ற ஒரு மதகுரு, அவர் அந்த தெய்வலை பகுதியில் இருக்கின்றவர், அவர் இந்த நாட்டிலே பெரிய குழப்பங்களை உண்டாக்கியதிலே முக்கியம். அது உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் அல்ல. அவர் இந்த நாட்டிலே பெரிய குழப்பங்களை உருவாக்குவதிலே, இனங்களுக்கிடையிலே முருகல் நிலையை உருவாக்குவதிலே மிக முக்கியமான ஒரு மதகுரு. எனவே அவர் தலைமையிலே சென்று அந்த பாடசாலையிலே உள்ள முடியாமல் தடுத்தார்கள். அதன் பிறகு 6 இடங்கள் காட்டப்பட்டதாக நான் அறிகிறேன் உங்களுடைய தலைமையிலே. அதாவது பிலியந்த வலய கல்விப்பாளர் எல்லாருமாக இங்கே இருக்கின்ற பொழுது வலய கல்விப்பணிமனை 6 பிரதேசங்களை அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தோடு காட்டியிருக்கிறார்கள். அதிலே 4 இடங்கள் இறுதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 இடங்களில் ஒரு இடத்தையாவது வழங்கப்படுமாக இருந்தால் வியாபாரிகளுடைய பணத்தை சேர்த்தாவது நாங்கள் கட்டடங்களை கட்டி அந்த மாணவர்களுடைய அந்த பிரதேசம், அது உங்களுடைய பிரதேசம், நீங்கள் தான் அங்கு இந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற ஒருவர். எனவே அங்கு உங்களுக்கு தெரியும், அதிகமான தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன பாடசாலை தான் தமிழ் பேசுகின்ற மாணவர்களுக்காக இருக்கின்ற பாடசாலை, அது பிலியந்தல சோனிலே இருக்கிறது. இந்த பாடசாலையில் இருக்கின்ற பல இடத்துக்குள்ளே இதுக்கு மேலே கட்ட முடியாது. எனவே இதை ஒரு பிரைமரியாக ஆக்கிவிட்டு 6ஆம் ஆண்டிலிருந்தாவது நீங்கள் அவர்களுக்கு அடிஷனலாக ஒரு இடத்தை காட்டி தந்தால், 4 இடம் காட்டப்பட்டு கடந்த 19ஆம் தேதி கூட்டம் கூடப்பட்டு கவர்னர் ஹனீஃப் அவர்கள், அதே போல முனீர் முலவர் அவர்கள், ரியாஸ் அலி டிப்யூட்டி ஸ்பீக்கர் போன்றவர்கள் அங்கு போயிருக்கிறார்கள். ஆனால் போக வேண்டிய நீங்கள் அங்கே இல்லை என்பதுதான் கவலை. நீங்கள் போயிருந்தால் அது ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். සමන්වාලි මන්ත්‍රීතුමිය, ඔබතුමිය එදා ගිහිල්ලා හිටියා නම් 19 වෙනිදා ඔබතුමිය ගිහිල්ලා හිටියා නම් මේ ප්‍රශ්න විසඳන්න තිබුණා. මුනීර් බුලවර් නියෝජ්‍ය මතුමයි, ඩිපුටි කතානායකතුමයි, තව හනීෆ් ආණ්ඩුකාරතුමයි, ගරු ආණ්ඩුකාරතුමත් ගිහිල්ලා මීටිම තිබ්බට ඔබතුමිය හිටියේ නැති නිසා කිසිම තීන්දුවක් අරන් නැහැ. ඉඩම් 4ක් තෝරලා තියෙනවා. ඉඩම් 4ක් ඇත්තටම සෝනල් ඩිරෙක්ටර් උනන්දුවෙන් කටයුතු කරනවා මේ ළමයි වෙනුවෙන්. නමුත් දේශපාලන නායකත්වය දරන ඔබතුමිය ඉඩම් 4න් එකක් තෝරලා දෙන්න අපි මුදල් එකතු කරලා බිල්ඩිම හදලා දෙන්නම්. නැත්නම් වෙන පාසලට ඔබතුමිය කිව්වා ජයසිංහ පාසලට ගියාම හරියයි කියලා. ළඟදී ගිහින් තියෙනවා. ගියාම පේරන්ට්ස්ලා ගිය වෙලාවදී ඌ කියලා එලවලා තියන්නේ අතන සමහර අය. ඒ නිසා ඒ තව ප්‍රශ්නයක් ඇති කරන්නේ නැතුව ඉඩම් අතන තියෙන ඉඩම් 4ක් තියෙනවල ඒක එකක් තෝරලා දෙන්න කියලා කරුණාවෙන් ඔබතුමියගේ ඉල්ලීමක් කරනවා. අපේ අග්‍රාමාත්‍යතුමිය උදව් කරනවා නම් හොඳයි, නැත්නම් අපි හරි මුදල් එකතු කරලා පාසල් හදලා දෙන්නම් කියලා ඉල්ලීමක් කරනවා ඔබතුමියට. ඔබතුමිය උනන්දුවෙන් කටයුතු කරන එක නිසා පොසිටිව් රිප්ලයි එකක් අපිට ලබා දෙන්න මේකට. ගරු මන්ත්‍රීතුමිය කෙටියෙන්.
මං හිතන්නේ මගේ කතාවේදී ඔබතුමාට කිව්වෙත් ඒකයි මේ අපි මේකට උත්තරයක් හොයමු. මොකද ඔය හැමෝන්ටම වැඩිය වගකීමක් හා උවමනාවක් මට තියෙනවා. මොකද මගේ ප්‍රදේශයේ දරුවෝ මං එතනට ඒ පාසලට 4-5 පාරක් ගිහිල්ලා තියෙනවා. මගේ පැත්තෙන් මං විශාල උනන්දුවක් ගන්නවා මේකට විසඳුමක් හොයන්න. අනිවාර්යෙන් මේ දරුවට අපි විසඳුමක් බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමිය. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න. தேங்க்யூ. அதே போல் எங்களுடைய பிரதமரும் கௌரவ கல்வி அமைச்சருமான ஹர்னி அவர்கள் இந்த அமைச்சை பொறுப்படுத்தி திறமையாக செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தகுதியான ஒருவருக்கு அந்த அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி மாற்றம், சிலபஸ் மாற்றங்கள், அதாவது இந்த ரிஃபார்ம் கட்டாயம் தேவையான ஒன்று. அந்த ரிஃபார்மின் ஊடாகத்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். ஏனென்றால் எமது கல்வி உங்களுக்கு தெரியும், கல்வி பட்டதாரிகளாகிய பிறகு தனக்கு தொழில் தாருங்கள் என்று பாதையிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ரிஃபார்மின் ஊடாக நிச்சயமாக அவரவர்களாக வாழ்வதற்கான வழியை தேடுகின்றவர்களாக இன்று இருக்கின்ற பிரைவேட் செக்டர்ஸ்க்கு எங்களுக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறது. சில அரசு உத்தியோகத்தில் எனக்கு தெரியும், நான் அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பிரைவேட் செக்டரிலே 2 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்தவர்கள் அந்த தொழிலை விட்டுவிட்டு 20,000 ரூபா கிராஜுவேட் சம்பளத்துக்காக விட்டுவிட்டு வந்த பலரை நான் கண்டேன். நான் ஏன் என்று கேட்கின்ற பொழுது அவர்களிடத்திலே சொன்னார்கள், அங்கு பென்ஷன் இல்லை, இங்கு பென்ஷன் இருக்கிறது. எனவே இந்த நிலையிலே அவர்கள் மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ரிஃபார்மின் ஊடாகத்தான் அதை எதிர்பார்க்கலாம். எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக சென்று டீச்சர்ஸ் யூனியனோடு மோதிக்கொள்ளாமல் அவர்களோடும் கலந்துரையாடி அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அதை முன்னெடுங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்னும் ஒரு கோரிக்கை எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் யூசுப், அதே போல் ரிஷான், இன்னொரு எங்களுடைய அந்த பிரதேசத்திலே உள்ளவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். குச்சவெளி பிரிமன் போன்ற அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் குச்சவெளி பிரதேசத்துக்காக தனியான கல்வி வலயம் ஒன்று தேவை என்று 504 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த பகுதியைச் சேர்ந்தது. பல பாடசாலைகள், தமிழ், முஸ்லீம், சிங்கள பாடசாலைகள் அங்கு இருக்கின்றது. எனவே அது சம்பந்தமாக நான் எழுத்து மூலமான ஒரு கடிதத்தையும் உங்களுக்கு நான் தருகிறேன். இது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் வவுனியாவிலே இந்திய அரசாங்கத்தினால் பல வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஒரு 3 மாடி கட்டிடம் அரைகுறையாக கிடக்கிறது. ஒரு 70% வேலைகள் முடிந்து விட்டது. இன்னும் ஒரு 30% வேலை இருக்கிறது. தேசிய பாடசாலை என்பதனால் மாகாண சபையால் நிதி ஒதுக்க முடியாத நிலை. எனவே வவுனியா நேஷனல் ஸ்கூல், அதாவது வவுனியா முஸ்லீம் நேஷனல் ஸ்கூல், அந்த பாடசாலையில் இருக்கின்ற அந்த கட்டடத்தை தயவு செய்து முடித்து கொடுப்பதன் ஊடாக இந்த வருடம் கூட அந்த பாடசாலையிலே தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது ஃபேக்கல்ட்டி டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த பாடசாலையில் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பாடசாலைக்கு இடத்தேவை இருப்பதனால் அதை கவனத்திலே கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல் 6 பாடசாலைகள் நான் அமைச்சராக இருந்த 5 வருடங்களுக்கு முன்னர் கட்டி அறகுறையிலே இருப்பதாக நான் உங்களிடத்திலே பல முறை சொன்னேன். நீங்களும் அதை உள்வாங்குவதாக என்னிடத்திலே வாக்குறுதி தந்தீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த வருடம் மிஞ்சிய பணம் 8 கோடி ரூபாய் வடமாகாணத்தில் மிஞ்சி இருப்பதாக உங்களுடைய வேண்டுகோளிலே செயலாளர் அவர்கள் அந்த 8 கோடி ரூபாவை அந்த 6 பாடசாலைகளை கட்டுவதற்காக ஒதுக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் 1 மாதமாகிறது, இன்னும் டெண்டர் கோல் பண்ணப்படவில்லை. இன்னும் 1 மாதத்திலே பணம் திருப்பி அனுப்பப்படுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. எனவே அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி செயலாளரும் நீங்களும் உங்களுடைய அதிகாரிகள் அந்த 8 கோடி ரூபாயும் தயவு செய்து பயன்படுத்தி கொண்டு இன்னும் 2 பாடசாலை ஆரம்ப அந்த பணம் போதாது என்பதனால் இந்த வருட ஒதுக்கீட்டிலே அதையும் சேர்த்து நீங்கள் அந்த 6ஐ முடித்து தருமாறு அன்பாக உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனோ அது சிங்கள எங்கேன்றோடது அவரை எல்லா மொழி தெரியும். ගරු අගමැතිතුමිය. මන්ත්‍රීතුමා බොහොම ස්තුතියි. අපි ඒක යොමු කරලා තියෙන්නේ මුදල් වෙන් කරන්න කියලාත් අපි නියෝගයක් එවලා තියෙන්නේ. අපි ඒක ලේකම්තුමා හරහා ෆොලෝ අප් කරන්න. අපි ඒක මොකද අපි කොහොමදත් මේ අවසන් කරපු නැති ව්‍යාපෘති ඉවර කරන්න කියලා තමයි අපි කියලා තියෙන්නේ. Thank you very much. அதே போல் உங்களுக்கு தெரியும், எங்களது பிரதேசம் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டம் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாவட்டம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். பல தேவைகள் அங்கே இருக்கிறது. ஆசிரியர் பற்றாக்குறைகள் இருக்கிறது. குறிப்பாக சில பிரதேசங்களிலே, அதாவது
மரிச்சுக்கட்டி ஜாசியம் என்று ஒரு பாடசாலை இருக்கிறது. அதே போல் காக்கையங்குளம் அது தூர இடங்களிலே இருக்கின்ற பாடசாலைகளிலே ஆசிரியர்களுக்கான தட்டுப்பாடு இங்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள். சமநிலை இல்லாத ஒரு நிலை. தேசிய பாடசாலையிலே நகர பாடசாலைகளிலே நல்ல வளமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். தூர பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாத பிரச்சனை. ஆசிரியர்கள் சிலர் தூர இடங்களிலிருந்து நகரத்திலிருந்து காலையிலிருந்து செல்லுவதற்கு வாகன வசதி இல்லாத நிலை, திரும்பி வருவதற்கு வாகன வசதி இல்லாத நிலை, இவ்வாறு பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த விஷயத்திலும் சிடிபியோடு பேசி, சிடிபி எங்களுடைய பிமல் ரட்நாயக்க அமைச்சர் அவர்களோடு கல்வி அமைச்சும் பேசி இந்த தூர பாடசாலைகளில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கான வசதிகளை செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று 2 அமைச்சும் இணைந்து செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நாங்கள் டிசிபிகளிலே இது சம்பந்தமாக பேசினாலும் அதுக்கு அங்கிருந்து வருகின்ற பதில்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் 2 நாளிலே அதற்கு பிறகு அதெல்லாம் நிறுத்தப்படுகிறது அவ்வாறான சேவைகள். ஆனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் மாவட்ட ரீதியாக ஆசிரியர் வெற்றிடங்களை அதேபோல் ஐடி, இங்கிலீஷ் போன்ற பாடங்களுக்கு எவ்வளவு சயின்ஸ் போன்ற பாடங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் நியமனங்களை கொடுத்தாலும் அரசியல் செல்வாக்கிலோ அல்லது வேறு செல்வாக்கிலோ சில ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்வதில்லை. அவ்வாறு சென்றாலும் எப்பொழுது நாங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறுவோம் என்ற சிந்தனையிலே தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் வேறு மாவட்டத்தவர்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பாமல் ஒரு வித்தியாசமான சிஸ்டத்திலே, இப்போ மன்னார் மாவட்டமாக இருந்தால் அங்கிருக்கின்ற வெற்றிடங்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தரமானவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக பிரயோசனமாக இருக்கும். மாகாண ரீதியாக கூட அவ்வாறு போடுகின்ற பொழுது இப்போ யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மன்னாரில் 4 வருடங்கள் 5 வருடத்தில் திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு சென்று விட்டால் அங்கு அந்த ஆசிரியருடைய பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக ஜெகதீஸ்வரன் எங்களுடைய வன்னியிலே பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நீங்கள் அவ்வாறு மாவட்ட ரீதியாக எதிர்காலத்திலே செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக, அதிலே நீங்கள் கவனம் செலுத்துமாறு இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல இன்னும் ஒரு பிரச்சனை, இங்கு தனியார் வேன் சர்வீஸ், அதாவது கொழும்பு போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற அரசாங்க பாடசாலைகளிலே கற்கின்ற மாணவர்களை அழைத்து செல்லுகின்ற வேன் சர்வீஸ் அல்லது அதுக்கான அந்த தனியார் சர்வீஸ் ஒரு அமைச்சோடு அல்லது எந்த ஒரு கோஆர்டினேஷனும் இல்லாமல், ஒரு ஜிபிஎஸ் எத்தனை மணிக்கு போகிறது வருகிறது என்று இல்லாமல், அதே போல் எவ்வளவு அறவீடு செய்வது, அவர்கள் விரும்பிய தொகையை அறவீடு செய்கிறார்கள். சில பெற்றோரால் அதை செய்ய முடியாது. 2-3 பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கின்ற ஒரு பெற்றோரால் இந்த பிள்ளைகளுக்கான அந்த வாகனத்துக்கான கட்டணத்தை கொடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை. இன்று ஒரு தாய் என்னிடத்திலே சொன்னார், காலையிலே நான் எடுக்கின்ற சம்பளத்தை இந்த வேன் 3 பிள்ளைகளுக்கும் வேனுக்கு கொடுப்பதனூடாக என்னுடைய பிள்ளைக்கு நல்ல முறையிலே ஒரு சத்தான உணவை கொடுக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்று கவலையோடு சொன்னார். எனவே அது சம்பந்தமாக இந்த வேன் சர்வீஸ் எத்தனை பேர் செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், இந்த பாடசாலை அதிபர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அல்லது ஏதாவது ஒரு வழியில் இதை ஒருமுகப்படுத்தி இந்த சர்வீஸின் அதாவது பிரைஸ் டிசம்பரிலே ஸ்கூல் இல்லை என்றால் அதற்கும் அவர்கள் அந்த பெற்றோர் பணம் கட்ட வேண்டுமா? டிசம்பரிலே அல்லது ஏப்ரலிலோ அல்லது ஸ்கூல் லீவு காலத்திலும் அந்த பெற்றோர் பணத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த லீவு காலத்திலே ஸ்கூலிலே வேறு எக்ஸ்ட்ரா கிளாஸ் செய்கிறார்கள், அந்த பிள்ளைகளை அனுப்புவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று வேன் சர்வீஸிலே சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார்களாம், எங்களால் அதை செய்ய முடியாது, ஸ்கூலுக்கு மட்டும்தான் நாங்கள் கொண்டு போவோம், எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு இயலாது. அப்போ டிசம்பரில் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போவதற்கு வேறு பணம் கொடுக்க வேண்டும். அதே போல் வேன் சர்வீஸுக்கும் இப்போ ஓடாமலே அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கி நிலை இருக்கிறது. இதிலே கவனம் செலுத்துமாறு கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல தான் அரச பாடசாலைகளிலே பணம் ஒரு சில பெற்றோர்களை பொறுப்பாக நியமித்து ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் என்று பெற்றோர்களை நியமிக்கிறார்களாம். நியமித்துவிட்டு ஒவ்வொரு தொகையான பணத்தை பெற்றோர்கள் கலெக்ட் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்கள் கலெக்ட் பண்ணுகின்ற பொழுது அங்கு ஒரு ஏழை மாணவர்களால் அதை கொடுக்க முடியாத நிலை வருகின்ற பொழுது அங்கு முன்னுரிமை பின்னுரிமை அவ்வாறான பிரச்சனைகள் வருகிறது. இந்த விஷயத்திலும் அதிபர்களுக்கு ஸ்ட்ரிக்டாக அரசாங்கம் நிறைய பணத்தை கல்விக்காக செலவு செய்கின்ற பொழுது இவ்வாறு அல்லது பெற்றோரிடத்திலே பணம் மறுவீடு செய்கின்ற விஷயத்திலும் கவனம் செலுத்துமாறு கேட்டு, உங்களுடைய பணி சிறப்பான பணியாக இருக்கிறது. இன்னும் நல்ல முறையிலே இந்த நாட்டிலே கல்வி தரத்தை உயர்த்த நீங்கள் பாடுபட வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.